Praise you, Lord, I praise you. Oh, I praise you. Yes, I praise you. How I praise you, my precious Lord. I love you, Lord, I love you. Oh, I love you. Yes, I love you, Lord, I love you, my lovely Lord. You are worthy, Lord, you're worthy. So you're worthy, so worthy. Oh, you're worthy, most holy Lord. Oh, the heavens and the earth, oh, they all shout and proclaim. Oh, there's none like you, Almighty God. Oh, the trees of the fields, they clap and rejoice. Oh, they sing to you, Almighty God. Oh, they bow their knees before you. Oh, they bow their knees before you. Oh, they bow their knees and worship you, Lord. Okay, tonight's message is going to be God's appointed time. இந்த நாளின் செய்தி என்னவென்றால் தேவனுடைய குறித்த நேரத்தை குறித்த செய்தியாகும். Close our eyes one more time and ask the Lord. கண்களை மூடி கர்த்தர் நம்மளோடு பேசும்படி ஜெபிப்போம். Father, we ask you, Lord, speak to each one of our hearts. நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்புள்ள பரமத்தகப்பனே, எங்களோடு நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, help each one of us to know what our appointed time is. நாங்கள் ஒவ்வொருவரும் அறிவோம் ஆண்டவரே, தேவன் குறித்த நேரம் எது என்பதை. And we ask you, Lord, that you will reveal to us. எங்களுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். And we ask you, Father, அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி கேட்கிறோம். give us the patience, Lord, to endure. அதை நாங்கள் தொடர்ந்து பிடித்துக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு வேண்டிய பொறுமையை தாரும் ஆண்டவரே. And we commit ourselves into your hands. எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Amen. Okay. We've heard many times from God's word, which says, "Behold, I am the God of all flesh. Is there anything too hard for me?" அநேக தரம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நான் மாமிசமான யாவருக்கும் தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். And we see that the Lord asking this question to Abraham. இந்த கேள்வியை ஆபிரகாமுக்கு தேவன் கேட்கிறார். We're going to read that from the book of Genesis, ஆதியாகமத்திலே இதை நாம் குறித்து வாசிக்கிறோம். where the Lord appears to Abraham தேவன் ஆபிரகாமிடத்தில் தோன்றி and his wife Sarah, அவன் மனைவியாகிய சாராளிடத்திலும், and he says, "I am the Lord God of all flesh. மாமிசமான யாவருக்கும் நான் தேவன் என்று அவனிடத்தில் வெளிப்படுத்துகிறார். Is there anything too hard for me?" என்னால செய்யக்கூடாதது ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். And the Spirit of the Lord is asking each one of us the same question tonight. இதே கேள்வியை தேவன் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் கேட்கிறார். I am your God. நான் உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன். As long as you have flesh, உனக்கு மாமிசம் இருக்கும் வரைக்கும் I am your God. நான் உன்னுடைய தேவன். Is there anything too hard for me? ஏதாவது என்னால செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். As long as we have the knowledge of who God is, தேவன் யார் என்று என்பதை நமக்கு அறிந்து கொண்டால் we will know what he can do for us. அவர் என்னென்ன காரியம் நமக்காக செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். If we know what he can do செய்வார் என்று நாம் அறிவோம், we will not have any doubt. நமக்கு அவரிடத்தில் கேட்கும் பொழுது நமக்கு சந்தேகமே இராது. If you know how great God is, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், then we will not doubt him. அவரை குறித்து நாம் அப்பொழுது நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. So we're going to see from the life of Abraham இந்த காரியத்தை குறித்து ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். how the Lord revealed himself to Abraham, எப்படி தேவன் தன்னை குறித்து ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை, and what Abraham did. அதற்கு ஆபிரகாம் என்ன செய்தான். And let's read from the book of Genesis, ஆதியாகமம் chapter 12, 12ஆம் அதிகாரம் verses 1 to 4. 1ஆம் வசனத்திலிருந்து 4 வசனம் வரைக்கும் நாம் படிப்போம். Now the Lord had said to Abraham, "Get thee out of thy country, and from thy kindred, and from thy father's house, unto a land I will show thee." Verse 2, "And I will make of thee a great nation, and I will bless thee, and make thy name great, thou shalt be a blessing."
Verse 3, And I will bless them that bless thee, and curse them that curse thee, and in thee shall all families of the earth be blessed. So Abraham departed as the Lord had spoken unto him, and Lot went with him. And Abraham was 75 years old when he departed out of Haran. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுடனாய் இருந்தான். So now we see how old Abraham was when God appeared to him and gave him the promise the very first time. இந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுத்த பொழுது நாம் பார்க்கிறோம் அவனுக்கு 75 வயதுள்ளனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். Yes, Abraham was 75 years old when he received this promise from the Lord. அவன் 75 வயதா இருக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். And secondly, we see that Abraham did not have any children when the Lord gave him this promise. இந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லை. So when he did not have any children, the Lord came to him and said, I'm going to make you a great nation. அவன் பிள்ளை இல்லாமல் இருந்தபோது தேவன் அவனிடத்தில் வந்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார். So that was a big promise. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். Imagine God comes to us like that in our circumstance. நம்முடைய நேரங்களிலே தேவன் நம்மிடத்தில் வந்து அப்படி சொல்வார் என்றால் நாம் யோசித்து பார்ப்போம். How happy we'll feel. நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். And what we will think right away that it's going to happen tonight. நாம் இந்த இரவிலே நாம் யோசிப்போம் அதே போல் நமக்கு நடக்கும் என்று. And so Abraham would have thought the same thing. Oh, God came and told me that he's going to make a great nation. I'm going to have a child right away. உடனே ஆபிரகாம் யோசித்தான், கர்த்தர் வந்து நமக்கு முன்பாக தோன்றி இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு, உடனே எனக்கு குழந்தை உண்டாகும் என்று அவர் யோசித்தான். But let's see what happened. என்ன நேர்ந்தது என்று நாம் பார்ப்போம். How long did it take for the promise to be fulfilled? அந்த வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற எத்தனை ஆண்டுகள் பிடித்தது என்று நாம் பார்ப்போம். Let's read Genesis chapter 12 verse 7. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். And the Lord appeared unto Abraham and said, Unto thy seed will I give this land. And there built he an altar unto the Lord who appeared unto him. The Lord appeared to Abraham and said, To your descendants I will give this land. Yet he does not give the promise child right away to Abraham. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆனால் அவனுக்கு உடனே குழந்தை அவனுக்கு இல்லை. If we look at Genesis chapter 15 verses 2 and 3. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 2-3 பார்த்தால், And Abraham said, Lord, what wilt thou give me, seeing I go childless? And the steward of my house is this Eliezer of Damascus. And Abraham said, Behold, to me thou hast given no seed, and lo, one born in my house is mine heir. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த இந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். So now we see after the promise he received from chapter 12, chapter 15, he still doesn't have a child. 12ஆம் அதிகாரத்திலே தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு 15ஆம் அதிகாரம் வரைக்கும் அவனுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. And now he is about like 80 years old. அவனுக்கு அந்த நேரத்திலே அவனுக்கு 80 வயது இருந்திருக்கும். And he is telling the Lord, Lord, you gave me all these promises, but I don't have a child. அவன் கர்த்தர்கிட்ட ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று அவன் தேவனிடத்தில் சொல்கிறான். And now we see what the Lord is answering back to him. அதற்கு தேவன் என்ன பதில் சொல்கிறார் என்று பாருங்கள். Chapter 15 verses 4 and 5. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். And behold, the word of the Lord came unto him, saying, This shall not be thine heir,
but he that shall come forth out of thine own bowels shall be thine heir. And he brought him forth abroad, and said, Look now toward heaven, and tell the stars, if thou be able to number them. And he said unto him, So shall thy seed be. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமா இருக்கும் என்றார். So, what is the Lord doing? Did he say that I'm going to give you a child tonight? No. What the Lord is doing is, again, he's giving him another promise. He's taking him outside, he's showing him the stars, and he's giving him more promise to Abraham, saying that, look, this is how your descendants are going to be. அவன் பிள்ளை இல்லாமல் இருக்கிறனே என்று தேவனிடத்தில் அவன் கதறி அவன் சொல்லுகிறான். அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், வானத்தை நீ அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு, இதே போல் உன்னுடைய சந்ததியை நான் இவனமாய் இருக்கும் என்று அவனுக்கு சொல்கிறார். But Sarah didn't get pregnant right away. ஆனால் உடனே சாராள் அவள் கர்ப்பம் தரிக்கவில்லை. Let's read Genesis 16, verse 16. ஆதியாகமம் 16 அதிகாரம் 16 வசனம் நாம் படிப்போம். And Abraham was 66 years old when Hagar bare Ishmael to Abraham. ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற பொழுது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். So now from 75 years old, he's 86 years old, not having the promised child, but he ends up having Ishmael. அவன் 75 வயது இருக்கும்போது தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனா 86ஆம் வயதிலே அவனுக்கு தேவன் இஸ்மவேலை கொடுத்தார். Now, but that was not the promised child. அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அல்ல. So we see when Abraham is going to be 99 years old, when Ishmael is about 13 years old, God says, that's not your son. Your son is going to come through Sarah, your wife. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் உனக்கு ஆகார் பெற்ற பிள்ளை வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அல்ல, நான் உனக்கு பிள்ளை கொடுப்பேன் என்று அவனுக்கு சொல்கிறார். So let's read Genesis 17, 1-9. ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 முதல் 9 வரை வாசிப்போம். And when Abraham was 90 years old and 9, the Lord appeared to Abraham and said unto him, I am the Almighty God, walk before me and be thou perfect. And I will make my covenant between me and thee, and will multiply thee exceedingly. And Abraham fell on his face, and God talked with him, saying, As for me, behold, my covenant is with thee, and thou shalt be a father of many nations. Neither shall thy name any more be called Abraham, but thy name shall be Abraham. For a father of many nations have I made thee. And I will make thee exceedingly fruitful, and I will make nations of thee, and kings shall come out of thee. And I will establish my covenant between me and thee, and thy seed after thee, in their generations for an everlasting covenant, to be a God unto thee, and to thy seed after thee. And I will give unto thee, and to thy seed after thee, the land wherein thou art a stranger, all the land of Canaan, for an everlasting possession. I will be their God. And God said unto Abraham, Thou shalt keep my covenant, therefore, thou and thy seed after thee in their generations. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படியாக சாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின்
தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். So now we see when he's 99 years old, God is giving another promise. அவன் 99 வயதா இருக்கும்போது தேவன் அவனோடு பேசி மறுபடியும் வாக்குத்தத்தங்களை அவனுக்கு கொடுக்கிறார். But you see a difference over here. இதிலே வித்தியாசங்களை நாம் காண்கிறோம். You see how it progresses. இது இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். And we see how the Lord changes Abraham to Abraham. அவனுடைய பெயரை தேவன் மாற்றுகிறார். ஆபிராம் என்பதை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். How he changed Sarah's name. சாராளுடைய பெயரையும் தேவனை மாற்றுகிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். God brought them to a point where God was able to change their name before he could bless them. தேவன் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்கு முன்பதாக அவருடைய பெயரை தேவன் மாற்றுகிறார். We see this in the life of Jacob also. இதே காரியத்தை நம்ம யாக்கோபினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். So even though it took this many years in the life of Abraham and Sarah, அநேக ஆண்டுகள் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஏற்பட்டாலும் there was a very specific spiritual progress that was happening in Abraham and Sarah's life. ஆபிரகாமுக்கும் சாராளுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய காரியத்திலே தேவன் அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை வளர்த்து கொண்டு வருகிறார். And now when we read the last few verses from Genesis chapter 1, Genesis chapter 18, verses 1 to 3. நாம் இப்பொழுது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் பார்க்க போகிறோம். And the Lord visited Sarah as he had said, and the Lord did unto Sarah as he had spoken. For Sarah conceived and bare Abraham a son in his old age, at the set time of which God had spoken. And Abraham called the name of his son that was born unto him, whom Sarah bare to him Isaac. 20, right? Isaac. Is it 20? Isaac. The Bible. So Genesis chapter 19. This is where the Lord blessed Abraham and she had Isaac. What is it? 21? Genesis chapter 21, 1 to 3. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். Okay. Now we see in Genesis chapter 21 verses 1 to 3 that the Lord says over here in his word that there was an appointed time for Isaac to be born, appointed time for Abraham and Sarah to receive the fulfillment of their promise. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறபடி தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு குறித்த நேரத்தை வைத்திருந்தார் அவனுக்கு பிள்ளை கொடுப்பதற்கு. And the Lord fulfilled that. அதை தேவன் நிறைவேற்றினார். And let's see chapter 19. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் verses 9 onwards. 9 chapter 18 verses 9 to 14. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 9 14 வரை. And they said unto him, Where is Sarah thy wife? And he said, Behold, in the tent. And he said, I will certainly return unto thee according to the time of life. And lo, Sarah thy wife shall have a son. And Sarah heard it in the tent door which was behind him. Now Abraham and Sarah were old and well stricken in age. It ceased to be with Sarah after the manner of women. Therefore Sarah laughed within herself, saying,
after I am waxed old, shall I have pleasure, my Lord being also old? And the Lord said unto Abraham, Wherefore did Sarah laugh, saying, Shall I of a surety bear a child which am old? Is anything too hard for the Lord? At the time appointed I will return unto thee, according to the time of life, and Sarah shall have a son. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14 வசனம் வரை. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். இதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவத்த காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பத்தி காலத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். Yes, so we see in God's word how when the Lord came to Abraham and Sarah, the Lord is saying that at the appointed time you will bear a son. தேவன் சொல்கிறார், உன்னுடைய குறிப்பிட்ட நாளிலே உனக்கு நான் குழந்தை தருவேன் என்று சொல்கிறார். Is anything too hard for the Lord? உற்பத்தி காலத்திலே நிச்சயமாய் உன்னிடத்தில் வருவேன் என்று சொல்கிறார். தேவனால் கூடாதது எதோ உண்டோ என்று கேட்கிறார். Same way the Lord is looking to each one of us and the Lord is asking us. நாம் ஒவ்வொருவரையும் தேவன் பார்த்து, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உனக்கு உண்டோ என்று கேட்கிறார். The Lord is asking us, do you know your appointed time? Do you know that I have an appointed time in your life? உனக்காக நான் குறித்த நேரம் ஒன்று இருக்கிறது ஒன்று உனக்கு தெரியுமா? And a lot of times we look to the Lord and we think, Lord, I've been praying for 1 year, I've been praying for 2 years, I've been praying for 10 years. Lord, where is the result? I'm not seeing anything. Lord, are you hearing? Are you hearing my prayers? A lot of people ask such questions to the Lord. நாம் சில நேரம் சோர்ந்து போய், ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்து 1 வருடம் ஆகிறது, 5 வருடம் ஆகிறது, இத்தனை வருடங்கள் நான் ஜெபிக்கிறேனே, நீர் அதை கேட்கவில்லையா? என்னுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தரவில்லையா என்று நாம் சோர்ந்து போகிறோம். But the Lord is speaking to us tonight. தேவன் ஒவ்வொரு இடத்திலும் குறிப்பாக பேசுகிறார். And the Lord is saying that your appointed time will come. நான் உனக்காக குறித்து வைத்திருக்க நேரம் வரும். And in that appointed time your promise will be fulfilled. அந்த குறித்த நேரத்திலே நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். Until then the Lord is growing you, he's maturing you. அந்த நேரம் வரைக்குமாக, தேவன் குறிப்பிட்ட நேரம் நமக்குள்ளாக நிறைவேற வரைக்குமாக தேவன் நம்மிலே அவருடைய காரியங்களையும் திட்டங்களையும் நோக்கங்களையும் உருவாக்குகிறார். And when that appointed time of life comes, தேவனுடைய குறிப்பிட்ட நேரம் வந்தவுடன் nobody can stop. அதை யாருமே தடுக்க முடியாது. And it will happen. அது கண்டிப்பா நிறைவேறும். Just like it happened in the lives of Abraham and Sarah. ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் எப்படி நேர்ந்ததோ அதே போல் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிகழும். So we have to keep our eyes on the Lord. நாம் எப்பொழுதும் அதற்காக தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். And our eyes on the promise that the Lord has given us. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். Is there anything too hard for the Lord? என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று தேவன் கேட்கிறார். There's nothing too hard for the Lord. தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. And in the eyes of men, for somebody 100 years old to have a child, it's impossible. மனிதனுடைய பார்வைக்கு 100 வயதான ஒரு மனுஷனுக்கு குழந்தை பிறக்குமா என்று யோசிப்பார்கள். But God made that happen. ஆனால் தேவன் அதை நிறைவேற்ற செய்தார். Because it happened according to the appointed time of the Lord. ஏனென்றால் தேவன் சொன்ன காரியத்தை அந்த நாளிலே அந்த வருடத்திலே நிறைவேற்றினார். So in the same way, when things look impossible in our eyes, we should know that it is possible with God. இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற முடியாத காரியங்கள் என்னென்ன உண்டோ அதற்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட நேரம் நாளை வைத்து கண்டிப்பா அந்த காரியங்களை நிறைவேற்றி தருவார். So I encourage you tonight to keep your focus on the Lord and hold on to the promises which the Lord has given you. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனை நோக்கி பாருங்கள். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு ஜெபியுங்கள்.
And if you don't have any sin in your life, presumptuous sin and disobedience in your life, நீ உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்கள் ஏதாவது இருந்தால், then we cannot claim that to be God's appointed time, so I'm waiting. That can be a hindrance to God working in our lives. தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே தேவன் எனக்கு நன்மை தருவார், அவர் சொன்னாரே செய்யவில்லை என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்போமானால் அந்த காரியங்கள் நிகழாது. But if we have a right standing with the Lord, தேவனோடு சரியாக நாம் ஐக்கியம் வைத்திருக்கும் போது, then we can be assured that God will fulfill his promise in his time. தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் கண்டிப்பாய் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நிறைவேறும். So we're going to see another case in the Bible in New Testament புதிய ஏற்பாட்டிலே நாம் இதை குறித்தே நாம் பார்க்க போகிறோம். about God's appointed time, தேவனுடைய குறித்த நேரம். in the person in a family that Jesus loved a lot. தேவன் அதிகமாய் நேசித்த ஒரு குடும்பத்தை குறித்து பார்க்க போகிறோம். Let's turn to John chapter 11. யோவான் 11ஆம் அதிகாரம். We're going to read from verse 1. 1ஆம் வசனம் முதல் We're going to read till verse 45. 45ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். Now a certain man was sick named Lazarus of Bethany, the town of Mary and her sister Martha. It was that Mary which anointed the Lord with ointment and wiped his feet with her hair, whose brother Lazarus was sick. Therefore his sister sent unto him, saying, Lord, behold, he whom thou lovest is sick. When Jesus heard that, he said, This sickness is not unto death, but for the glory of God, that the Son of God might be glorified thereby. Now Jesus loved Martha and her sister and Lazarus. When he had heard, therefore, he was sick, he abode 2 days till in the same place where he was. So let's read till verse 6 first, 1 to 6. யோவான் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் படிப்போம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ள லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமளம் தைலம் பூசி தன் தலைமையிலால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவனுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதை அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். Okay. So now we see over here the way Jesus looks at our situation and the way we look at our situation. இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கிறோம், நாம் இந்த காரியத்தை பார்த்த உடனே நம்முடைய கணிப்பு வேற, இயேசு இதை பார்த்து அவர் என்ன விதமாய் கணிக்கிறார் என்று நாம் பார்ப்போம். And Jesus, as soon as he hears about Lazarus' sickness, he's saying, this is not unto death. உமக்கு பிரியமானவன் வியாதியா இருக்கிறான் என்று சொன்ன பொழுது இயேசு சொல்கிறார், இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லை அப்படின்னு என்று சொல்கிறார். But in the eyes of Martha and Mary, this sickness was unto death. ஆனால் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் அவர்கள் யோசிக்கிறார்கள், தன்னுடைய சகோதரன் வியாதியா இருக்கிறானே, அவன் இறந்து போயிருவான் என்று யோசிக்கிறார்கள். And Lazarus did die. ஆனால் லாசரு மரித்தான். According to the eyes of the people. ஜனங்களுடைய எல்லாருடைய பார்வைக்கு முன்பாக லாசரு மரித்தான். But Jesus knew why this was happening. இயேசுவுக்கு தெரியும் இது ஏன் ஏற்படுகிறது என்று. And he knew what was going to happen after that. அவன் மரித்த பிறகு என்ன நடக்கும் என்பதும் இயேசுவுக்கு தெரியும். So the question is, did Jesus love this family? இந்த சூழ்நிலையிலே நாம் யோசிப்போம், இயேசு இந்த குடும்பத்தை உண்மையாதான் நேசித்தாரா? That's why the Lord has that sentence in this Bible, in the passage, which says, Jesus loved this family a lot. நாம் இங்கே படித்ததை பார்க்கும்போது பார்த்தால் இயேசு இந்த குடும்பத்தில் அன்பாய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். For prayer, please contact us at prayer@lbethelinternationalministries.org. That's prayer@lbethelinternationalministries.org. Or you may phone us at 001-845-360-0534. Once again, 001-845-360-0534.
You may write us at El Bethel International Ministries, P.O. Box 966, Goshen, New York 10924, USA. On the web, please visit us at www.elbethelinternationalministries.org.